நாள் குத்து படத்துல நீங்க பாடின அந்த லைனை மட்டும் எடுத்து இப்பெல்லாம் லவர்ஸ்லாம் வந்து ஸ்டேட்டஸ் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுல ஃபீமேல் லைன்ஸ் வந்து கொஞ்சமா தான் வரும். பட் ஆனா அது ஒரு இந்த அளவுக்கு லைக் ஹிட் ஆகும்லாம் இவங்க தான் இது பாடினாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி தான் வருது. அந்த கேள்வி உங்களுக்கு இருந்திருக்கா? ஏன் நம்மளுக்கு வந்து நம்ம தான் பாடணும் வெளியே தெரிய மாட்டோம் அப்படின்ற மாதிரி ஒரு வருத்தம் இருந்திருக்கா? திரௌபதி 2 வந்து அதுக்கு முன்னாடி சின்மயி மேம் பாடியிருந்தாங்க. அது பெரிய கொஞ்சம் கான்ட்ரவர்சியாகவும் ஆச்சு. அதுக்கப்புறம் உங்ககிட்ட அந்த சாங் வந்தது. அந்த சாங் வந்தும் பயங்கர ஹிட்டு, நல்லா வந்து பேசப்பட்டது. அதுக்கப்புறம் சின்மயி மேம் உங்ககிட்ட கால் பண்ணி ஏதாச்சும் அந்த சாங் பற்றி ரிலேட்டடாக பேசினாங்களா? கவன் அப்படிங்கிற ஆல்பம் ஹிப்ஹாப் தமிழா, அதில் வந்து தீராத விளையாட்டு பிள்ளை அப்படிங்கிற சாங், அது ஒரு ஃபியூஷன் மாதிரி வரும், நிறைய ஜானர்ஸ் வரும். அதில் அந்த கர்நாடிக் போர்ஷன் வந்து நான் பாடிட்டேன். நான் பாடின ட்ராக் சாங்ஸ் தான் நான் வெளியே வந்த சாங்ஸ் எல்லாமே. காதலாம் கடவுள் முன், தீராநதி, மாறா, அருவாக்காரன், அமரக்காவியம், நான் நிறைய ட்ராக் பாடியிருக்கேன். நான் ஒரு பெரிய படம் லாஸ்ட் இயர் பாடிட்டு ஃபைனல் சொல்லிட்டு லாஸ்ட் மினிட்ல மாற்றிட்டாங்க. இந்த மாதிரிலாம் நடக்கும். சில சமயம் வேற ஒரு சிங்கர் பாடினதை நான் போய் ரீப்ளேஸ் பண்ணிட்டும் வந்திருக்கேன். இந்த மாதிரிலாம் ஈஸிலி நடக்கும். ஹலோ ஆல், திஸ் இஸ் மதுமிதா ஃப்ரம் டியர் விமன். அண்ட் இன்னைக்கு என் கூட பிளேபேக் சிங்கர் பத்மலதா மேம் தான் ஜாயின் பண்ணியிருக்காங்க. மேம் கிட்ட அவங்களுடைய சாங்ஸை பற்றியும் அவங்கள பற்றியும் கேட்டு தெரிஞ்சுக்கிற விஷயங்கள் நிறைய இருக்குது. வாங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் மேம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம். தேங்க்யூ ஸோ மச் இன்டர்வியூ கொடுத்ததுக்காக. மை ப்ளஸ். ஸோ அண்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ். உங்களுடைய ரீசெண்டான அவகாட்சி சாங் வந்து 3 மில்லியன்ஸ் தாண்டி ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட்டு அதோட அனுபவங்கள் பற்றி சொல்லுங்கள் மேம். அவகாட்சி சாங்க்கு ஒரு ரொம்ப நல்ல ரிசப்ஷன் கிடச்சிருக்கு. எல்லாருக்கும் என்னோட நன்றி. இந்தியாவில் டாப் 16 வந்துருச்சு அந்த பாட்டு. கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. ஆக்சுவலி தேங்க்ஸ் டு அவர் க்ரூ. அது வந்து கான்செப்ட் அண்ட் லிரிக்ஸ் வந்து கபிலன் வைரமுத்து பண்ணியிருந்தார். மியூசிக் வந்து பாலமுரளி பாலு. அண்டு ஆக்ட் பண்ணது நீங்களும் அவரை உங்கள் இதில் இன்டர்வியூ பண்ணியிருக்கீங்க, பிரவீன் ஆதித்யா அண்ட் ஷபானா. ஸோ பாடும்போது வந்து என்கிட்ட கூப்பிடும்போது நீங்கள் அருவாக்காரனில் வந்து ஒரு ஃபீல்டில் பாடுவீங்க, அந்த மாதிரி வேணும்னு சொல்லி கூப்பிட்டாங்க. ஆனால் அருவாக்காரன் விட கூட இதில் வந்து கொஞ்சம் வேர்ட்ஸ் வந்து கொஞ்சம் இன்டீரியர், அந்த மதுரை அந்த ஸ்லாங்கில், அந்த வாளாந்தூர், செக்கானூரணி, புறாமுட்டு, அவகாட்சி. ஸோ எனக்கு வந்து புதுசாக இருந்தது எல்லா வேர்ட்ஸுமே வந்து. அண்ட் அதுக்கு ஒரு பெக்யூலியரான ஒரு ஸ்லாங்கு, ஒரு டிக்ஷன், ஒரு சிங்கிங் ஸ்டைல், ஒரு ஃபீல் வந்து தேவைப்பட்டது. பட் கபிலன் வைரமுத்து வந்து அழகாக எனக்கு அதோட மீனிங், அவகாட்சினா எனக்கு மீனிங் சொன்னார். தீராதாசை, மோகம், அந்த மாதிரிலாம் எனக்கு வந்து மீனிங் சொன்னார். அதுக்கப்புறம் பாலமுரளி பாலு வந்து செஷன் போது இல்லை, அவர் இதில் வந்தார், ஸ்கைப்பில் வந்து பண்ணார். ஸோ கொஞ்சம் நல்ல டைம் எடுத்து தான் நான் வந்து அந்த சிங்கிங் ஸ்டைல் இது பண்ணி தான் நான் பாடினேன். அப்புறம் வந்து இந்த மாதிரி சாங் வந்து ஸ்க்ரீன் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க பரணி ஸ்டுடியோஸ். ஓகே. அப்போ பார்த்த போது தான் ஓகே சூப்பராக பண்ணியிருக்காங்க நல்லா. ஏன்னா இண்டிபெண்டன்ட் சாங்ஸ் வந்து நல்ல விஷுவலும் எல்லாமே சேர்ந்து ஒரு நல்லா வரும்போது தான் அந்த பாட்டு வந்து அதுக்கேற்ற அளவுக்கு அந்த ரீச் வந்து. ஸோ எடுத்தோடனே அந்த சாங்க்குள்ளே போகாமல் முதல்ல வந்து ஒரு இது மாதிரி ஒரு கண்டென்ட், ஏஐ அப்படி ஒரு ஆப் ஒன்று இருக்குது அவகாட்சி, ஒரு பொண்ணு, அதுக்கப்புறம் அந்த சாங் ஆரம்பிக்குது. அந்த மாதிரி அது ஷூட் பண்ணதும் அந்த நம்மளுடைய அந்த தென்காசி அந்த இதில் அந்த மாதிரி இடங்கள்ல, அந்த அருவி, குற்றாலம், அந்த இது ஸ்டைலில். ஸோ ரொம்ப நல்லா சூப்பராக இருந்தது. அப்போது நான் பிரத்யக்ரா மியூசிக் பேரடைஸ் தான் இது பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்க வந்து இதுக்கு முன்னாடி பண்ண சாங்ஸ் எல்லாம் 10 மில்லியன் வியூஸ்லாம் போயிருந்தது. ஸோ சரி ஓகே பரவாயில்ல நல்லா வரும் அப்படின்னு நான் நினச்சேன். ஆனால் நான் எதிர்பார்த்ததை விட இன்னும் நல்லாவே போயிடுச்சு. இந்தியாவில் டாப் 16 வந்துருச்சு. ஓகே, ரொம்ப சந்தோஷம் எனக்கு. எனக்கு வந்து ஒரு கேள்வி மேம், உங்களை பார்த்தோன்னே இந்த கேள்வி நம்ம கண்டிப்பாக கேட்கணும் அப்படின்ட்டு ஒரு கேள்வி இருந்துச்சு. நீங்கள் நிறைய சாங்ஸ் பாடியிருக்கீங்க, எல்லா சாங்ஸுமே ஐகானிக்கான சாங்ஸ். நீங்கள் பாடினாலே எல்லா சாங்குமே ஹிட், ஏதோ ஒரு விதத்தில் அந்த சாங் வந்து ரீச் ஆகிடும். அண்ட் அதே மாதிரி 2 ஸ்டேட் அவார்டும் வந்து வாங்கியிருக்கீங்க. இவ்வளோ பண்ணியிருக்கீங்க, ஆனால் இந்த சாங்ஸ்லாம் கேட்கும் போது இவங்க தான் இது பாடினாங்க அப்படின்ற ஒரு ரெகக்னைசேஷன் யாருக்குமே வரமாட்டுது. ஃபர்ஸ்ட்டு இவங்க தான் இது பாடினாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி தான் வருது. அந்த கேள்வி உங்களுக்கு இருந்திருக்கா? ஏன் நம்மளுக்கு வந்து நம்ம தான் பாடணும் வெளியே தெரிய மாட்டோம் அப்படின்ற மாதிரி ஒரு வருத்தம் இருந்திருக்கா? அப்படி சொல்ல முடியாது. ஆக்சுவலி இங்கேருந்து நான் வந்து ஜஃப்னா போயிருந்தேன், கிளிநொச்சி போயிருந்தேன். ஓகே. அங்கே வந்து போனோடனே அங்கே ரேடியோ இன்டர்வியூ எடுக்கும்போது ஃபஸ்ட்டு கேட்டாங்க, இவங்களை தெரியும் இவங்க சாங்ஸ்ன்னு சொல்லிட்டு அடியே அழகே, நிறைய இணையே, அந்த மாதிரி சாங்ஸ், தனி ஒருவன்லாம் பாடி காட்டினாங்க. அதே மாதிரி எவ்ரி டைம் ஸ்ரீலங்கா போகும்போது கூட நிறைய பேர் வந்து ஐடென்டிஃபை பண்ணி உங்கள் சாங்ஸ் எல்லாம் பிடிக்கும் அப்படி தான் சொல்கிறாங்க. ஸோ அது 50-50. ஓகே.
50-50 அப்படி ஃபுல்லாக இருந்ததில்லை, அப்படி ஃபுல்லாக இருக்காமலும் இல்லை. திரௌபதி 2 வந்து அதுக்கு முன்னாடி சின்மயி மேம் பாடியிருந்தாங்க. அது பெரிய கொஞ்சம் கான்ட்ரவர்சியாகவும் ஆச்சு. அதுக்கப்புறம் உங்ககிட்ட அந்த சாங் வந்தது. ஸோ அந்த சாங் வந்தும் பயங்கர ஹிட்டு, நல்லா வந்து பேசப்பட்டது. அதுக்கப்புறம் சின்மயி மேம் உங்ககிட்ட கால் பண்ணி ஏதாச்சும் அந்த சாங் பற்றி ரிலேட்டடாக பேசினாங்களா? அப்படிலாம் இல்லை. ஓகே. நான் அவங்களோட பேசினதெல்லாம் இல்லை. ஓகே. அந்த மாதிரி இல்லை. ஜென்ரலாக சிங்கர்ஸ் பொறுத்த வரைக்கும் எங்கேயாவது காமனாக ஏதாவது ஷோஸு அந்த மாதிரி இருந்தால் தான் மீட் பண்ணிப்போம். அப்படி எதுவும் இது பண்ணல. இது நார்மலாக நடக்கும் தான். இப்போது இந்த மாதிரி எனக்குமே சில சாங்ஸில் நடந்திருக்கு. ஓகே. நான் ஒரு பெரிய படம் லாஸ்ட் இயர் பாடிட்டு ஃபைனல் சொல்லிவிட்டு லாஸ்ட் மினிட்ல மாற்றிட்டாங்க. இந்த மாதிரிலாம் நடக்கும். சில சமயம் வேறு ஒரு சிங்கர் பாடினதை நான் போய் ரீப்ளேஸ் பண்ணிட்டும் வந்திருக்கேன். இந்த மாதிரிலாம் ஈஸிலி நடக்கும் சினிமாவில். இட்ஸ் அ காமன் திங் ஆக்சுவலி. நான் முதல்ல ஹிந்தி, தெலுங்கு அண்ட் கன்னடா தான் ஃபஸ்ட்டு பாட போனேன். ஃபைனல் பாடினேன். அதுக்கப்புறம் தமிழும் வந்து என்னை கூப்பிட்டு பாட சொன்னாங்க. ஸோ அதுக்கு ஒரு நல்ல ஒரு வரவேற்பு கிடச்சிருக்கு. எல்லாருமே வந்து ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுறாங்க. இந்த வாய்ஸ் வந்து ரொம்ப நல்லா பாடியிருக்காங்க அந்த மாதிரி சொல்கிறாங்க. ஸோ ரொம்ப நன்றி எல்லாருக்கும். அண்ட் தேங்க்ஸ் டு ஜிப்ரான் அண்ட் மோகன்ஜி. அப்புறம் அந்த லான்ச்சில் வந்து வைஜி மகேந்திரா சார் வந்து ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணார். ஸோ ரொம்ப சந்தோஷம் ஆக்சுவலி. ஓகே. இப்போ ஒரு சாங் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஃபர்ஸ்ட் அந்த சாங் வந்து டிராஃப்ட் வேற ஒருத்தவங்க பாடுவாங்க, அண்ட் வந்து வேற ஒரு சிங்கரை கூப்பிட்டு அதோட ஃபைனல் வந்து பாடுவாங்க அப்படின்றாங்க. அதோட ப்ராசஸ் பற்றி சொல்லுங்க மேம். அது எப்படி நடக்கும்? ஆமாம், இப்போ ஒரு சாங் கம்போஸ் பண்ணிவிட்டு முதல்ல ஒரு ட்ராக் சிங்கரை கூப்பிட்டு பாட சொல்லுவாங்க. ஓகே. ஸோ ட்ராக்கு பாடிட்டு அதுக்கப்புறம் ஒருவேளை நல்லா இருந்தால் அவங்க வாய்ஸே ஃபைனல் ஆகும். அப்படி இல்லைன்னா ஃபைனல் பாடுவோம். சில சமயம் டைரெக்டாக ஃபைனல்னு சொல்லி கூப்பிட்டு பாட வைப்பாங்க. பட் அது மோஸ்ட்டாக வரவும் வரலாம், வராமலும் போகலாம். ஓகே. நீங்கள் அந்த மாதிரி ஏதாச்சும் டிராஃப்ட் நான் நிறைய பாடியிருக்கேனே. நான் பாடின ட்ராக் சாங்ஸ் தான் நான் வெளியே வந்த சாங்ஸ் எல்லாமே. காதலாம் கடவுள் முன், ஓகே, தீரா நதி, மாறா, அதுக்கப்புறம் வந்து அருவாக்காரன், அப்புறம் வந்து அமரகாவியம். நான் நிறைய ட்ராக் பாடியிருக்கேனே. நிறைய ட்ராக் பாடி. இப்போ பேசும்போது சொன்னீங்க நானே நிறைய படத்துக்கு பாடி அது வெளியே வராமலாம் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ அது தாண்டி ஆனால் வேற ஒருத்தர் பாடி நான் பாடினதும் உண்டு. எல்லாமே நடக்கும். அது சொல்ல முடியாது, வெளியே வர வரைக்கும் பண்ண முடியாது, ப்ரெடிக்ட் பண்ணவே முடியாது. நம்ம we have to keep giving our best. சம்டைம்ஸ் வந்து நம்ம எதிர்பார்த்து இப்போ ஒரு சில சாங் வந்து வரும்னு நினைச்சுன்னு நம்ம வெயிட் பண்ணிட்டு இருப்போம். அது வராது. எதிர்பார்த்த சாங் ஏதாச்சும் இருக்கு, ஆனா எதிர்பார்க்காம திடீர்னு வேற ஏதோ ஒரு பாட்டு, அது சொல்ல முடியாது நம்மளால. ஆனா நம்ம வந்து we should keep giving our best. அங்க நமக்கு டைமும் கிடையாது. நம்ம ரொம்ப நல்லா நம்மளுடைய எஃபிஷியன்சி, நம்ம எந்த அளவுக்கு பர்ஃபெக்டா ஒரு ப்ரிசிஷனோட அந்த கரெக்டான அந்த மைக் பொசிஷன்ல, அந்த ஒரு ஃபீல்ல, அந்த வோக்கல் ப்ரொடக்ஷன், வோக்கல் டைனமிக்ஸ், நம்ம எவ்வளோ நல்லா பாடணுமோ நம்ம பாடிட்டோம்னா கண்டிப்பாக சம்திங் வில் ஆட்டோமேட்டிக்லி கிளிக். அப்படி நீங்கள் பாடி ஓகே இந்த சாங் வந்து பயங்கரமாக ஹிட் ஆகிடும், எனக்கு வந்து ஒரு பெரிய பேர் வாங்கி கொடுக்கும் அப்படின்னு நினச்ச சாங், ஆனால் கடைசியாக வேற ஒரு சிங்கர் பாடியிருப்பாங்க இல்லையா? அப்படி ஏதாச்சும் சாங் இருக்கு அவங்கள? இருக்கு. ஓகே. எல்லாருக்குமே இருக்குமே. ஓகே, அதெல்லாம் மேம் என்ன சாங்னு மென்ஷன் பண்ணால் நாங்கள் கொஞ்சம் அப்படியெல்லாம் அது எதுக்குங்க இப்போ? அது உங்களுடைய வாய்ஸ்ல அதை கேட்கலாம்ல லைவா? இல்லை பரவாயில்ல, அதெல்லாம் வேண்டாம். ஏன்னா அது வேற ஒருத்தருங்க பாடி இருக்காங்க, அதனால அதை நான் மென்ஷன் பண்ணி அப்படி சொல்ல முடியாது. ஓகே. அண்ட் இருக்கு, அந்த மாதிரிலாம் இருக்கு. அது வரும்னு நினைப்போம், ஆனால் வேற அப்படி சொல்ல முடியாது ஆக்சுவலாக. அது அதே மாதிரி சில சமயம் நம்ம பாடாமலே இருந்து கூட சில வேற பாடின சில சிங்கர்ஸோட சாங்ஸையும் ரீப்ளேஸ் ஆகும், அது சொல்ல முடியாது. ஓகே. அண்ட் ஒரு நாள் குத்து, அந்த படத்துல நீங்க பாடின அந்த லைனை மட்டும் எடுத்து இப்பெல்லாம் லவர்ஸ்லாம் வந்து ஸ்டேட்டஸ் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சண்டை போட்டுட்டு இருக்காங்களா, உடனே சமாதானப்படுத்துறேன்னா அந்த லைன் தான் அப்படின்னு சொல்லி வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த படத்துல ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸை பத்தி சொல்லுங்க மேம். அது ஒரு பியூட்டிஃபுல்லான மெலடி. ஜஸ்டின் பிரபாகரன் மியூசிக்ல நிறைய ஜஸ்டின் பிரபாகரன் இவங்க கூட நிறைய ஒர்க் பண்ணி ஷான் ரோல்டனோட பாடியிருந்தேன் விவேக் வரிகள்ல. ஸோ அதுல ஃபீமேல் லைன்ஸ் வந்து கொஞ்சமாக தான் வரும். பட் ஆனால் அது ஒரு இந்த அளவுக்கு லைக் ஹிட் ஆகும்லாம் நினைக்கல ஆக்சுவலாக. பல பேரை வந்து சமாதானப்படுத்துறதுக்கு அந்த சாங் தான் இருக்கு. ஸோ எங்களுக்காக ஃபியூ லைன்ஸ். அடியே அழகே ஏன் அழகே அடியே, பேசாம நூறா கூறு போடாத, வலியே வலியே ஏன் ஒளியே நான் ஒன்னும் பூதமில்ல தூரம் ஓடாத, காதோரோ நீ எரிச்ச வார்த்தை வந்து கீறுது, ஆனாலும் நீ தெளிச்ச காதல் உள்ள
லைவாக கேட்கும்போது இன்னும் நல்லா இருக்குமா? தேங்க்யூ. ஜிப்ரான் சாரோட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸை பற்றி சொல்லுங்கம்மா. நான் ஃபஸ்ட்டு பாடினது வந்து குட்டி புலி அப்படிங்கிற படத்துக்கு தான், அருவாக்காரங்கிற பாட்டு தான். ஸோ அதுக்கு முன்னாடி நான் வந்து நிறைய வீடியோஸ் வந்து பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஒரு ராகம் எடுத்துகிட்டு அதை வந்து ராஜா சார் எப்படி யூஸ் பண்ணியிருக்காரு, ரஹ்மான் சார் எப்படி யூஸ் பண்ணியிருக்காரு, இந்த மாதிரிலாம் நான் நிறைய வீடியோஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். அதில் ஒன் ஆஃப் த வீடியோஸை பார்த்துட்டு தான் என்னை வந்து பாட கூப்பிட்டாங்க. ஓகே. ஸோ சாரமத்தி அப்படிங்கிற ராகம் உங்களுக்கு தெரியுமா, அதில் ஃப்ரீ ஸ்டைலாக நீங்கள் பாடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி தான் போனேன். சம்டைம்ஸ் அங்கே லிரிக்ஸ் கூட இருக்காது, நம்மளே டம்மி லிரிக்ஸ் போட்டுலாம் பாடியிருக்கோம். ஓகே. ஸோ அதுதான் ஃபஸ்ட்டு பாட போனது. அதுக்கப்புறம் தொடர்ந்து நிறைய பாடல்கள், வேறு வேறு விதவிதமான சாங்ஸ், டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் இருக்கிற சாங்ஸ். இப்போது மகளிர் மட்டும்ல அந்த காந்தாரி யாரோங்கிற சாங்கில் ரொம்ப ரேஞ்சு, அது வேறு மாதிரி ஒரு டோனாலிட்டியில் பாடியிருப்பேன். தீரநதிகாரம் ஒன்றில் டிங்கா டிங்கா, அது வேறு மாதிரி ஒரு டோனில் பாடியிருப்பேன். அந்த மாதிரி ஒரு மாதிரி. இப்போ அடுத்து D1 அப்படின்னு ஒரு படம் பாடியிருக்கேன், அதில் டோட்டலாக வேறு மாதிரியான வாய்ஸில் வந்து பாடியிருப்பேன். ஸோ ரொம்ப ஒரு நாலேஜபிளான, ஒரு டெடிக்கேட்டடான ஒரு மியூசிஷியன். ஹி நோஸ் வாட் ஹீ வாண்ட்ஸ் அண்ட் நல்ல ஒரு விதவிதமாக லைக் யூனிக்காக டிஃப்ரெண்ட் ஸ்டைல்ஸ் ஹீ வில் ட்ரை அண்ட் ஹீ வில் ஷிஃப்ட் டு த நெக்ஸ்ட் திங். ஸோ நல்லாயிருக்கும். ஸ்டேட் அவார்ட்ஸ் பற்றி சொல்லுங்க. 2 ஸ்டேட் அவார்ட்ஸ் வாங்கியிருக்கீங்க மாறன் படத்துக்கு. வர மாறா அண்ட் கவன் அந்த படத்தை பற்றி சொல்லுங்க. ஸோ மாறாவில் வந்து தீரா நதிங்கிற பாட்டு ஜிப்ரான் மியூசிக்கில், தாமரை வரிகளில். ஸோ ரொம்ப ஒரு அந்த ஆல்பமே ஒரு ரொம்ப, அதில் எல்லா சாங்ஸுமே ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ தாமரை மேம்க்கு அந்த ஸ்டேட் அவார்ட் கிடச்சிருக்கு. நான் அந்த சாங் பாடியிருந்தேன். ரொம்ப நல்ல ஒரு, எனக்கு ஒரு அந்த பாட்டுக்கு எனக்கும் சந்தோஷம் அவார்ட் கிடச்சிது. ஓகே. ஸோ ரொம்ப நல்ல ஒரு அருமையான ஒரு காம்போசிஷன், எனக்கு ரொம்ப நல்ல ஒரு நேம் வாங்கி கொடுத்துச்சு. அதே மாதிரி கவன் அப்படிங்கிற ஆல்பம், ஹிப்ஹாப் தமிழா, அதில் வந்து தீராத விளையாட்டு பிள்ளை அப்படிங்கிற சாங், அது ஒரு ஃபியூஷன் மாதிரி வரும், நிறைய ஜானர்ஸ் வரும். அதில் அந்த கர்நாடிக் போர்ஷன் வந்து நான் பாடியிருப்பேன். ஸோ அதுக்கும் வந்திருக்கு. ஸோ வெரி ஹாப்பி, ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நல்ல 2 நல்ல சாங்ஸுக்கு இப்போ வந்து கிடச்சிருக்கு. இப்போ வரைக்கும் அந்த சாங்ஸ் வந்து கொண்டாடுறாங்க, நல்லா ரீச் ஆகிருக்கு. ஸோ ரொம்ப ஹாப்பி, ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்குது. ஐ திங்க் ஐ எம் கிரேட்ஃபுல் டு ஜிப்ரான் அண்ட் ஹிப்ஹாப் தமிழா. ஓகே. அடுத்து என்னென்ன ப்ராஜெக்ட்லாம் இருக்குது மேம்? அடுத்து இப்போது D1 அப்படின்னு ஒன்று பாடியிருக்கேன். அதில் ஒரு குரல் வேறு ஒரு டோனாலிட்டியில் பாடியிருக்கேன். மரகத மலை வருது, அப்புறம் ராஜ்ய கன்யகா வருது, லீடர் வருது, அறுவடை வருது, சோழவம்சம் வருது, கைதியின் கனகாலம் வருது, 4 சிக்னல் வருது. அதுக்கப்புறம் அறிவான்னு ஒரு படம் நெக்ஸ்ட் வீக் வருது. ஓகே. ஒரு 15 படம் இருக்குது. எனக்கு எல்லா பேரும் எனக்கு டக்குன்னு ஞாபகம். அடுத்து உங்கள் வாய்ஸில் நிறைய சாங்ஸ் நாங்கள் கேட்கலாம் போல். அதுதான், அடுத்து எனக்கு டக்குன்னு அது பேர் ஞாபகம், 15 படம் இருக்கும். ஓகே. இப்போ எல்லாரும் கீழே வந்து சொல்லுவாங்க, பேர் கூட வந்து ஞாபகம் வச்சுக்க முடியாத அளவுக்கு மேம் வந்து பிஸியாக இருக்காங்க. அந்த அளவுக்குலாம் இல்லை, ஏதோ சின்ன சின்ன படங்கள், அவ்வளோதான். ஓகே. அண்ட் சிங்கர் ஜேர்னில இருந்து அண்ட் அப்படியே ஆல்பம் சாங் வந்து நீங்களே ரைட் பண்ணுறீங்க, ஒரு பக்கம் பார்த்தா வந்து மியூசிக் வந்து பண்ணுறீங்க. ஸோ அந்த பக்கம் எப்படி மேம் டர்ன் ஆச்சு? ஒரு 3 இயர்ஸ் முன்னாடி நான் வந்து மியூசிக் பண்ண ஆரம்பித்தேன். ஓகே. சும்மா நான் ஒரு சின்ன ஒரு சாங் வந்து நானே லிரிக் பண்ணி மியூசிக் பண்ணியிருந்தேன் அந்த டைமில். அதுக்கப்புறம் நிறைய சாமி பாடல்கள்லாம் வந்து நானே லிரிக் பண்ணி மியூசிக் பண்ணிகிட்டு இருந்தேன். கிருஷ்ணர் பாட்டு அந்த மாதிரிலாம் பண்ணி, சிவன் பாட்டெல்லாம். அதுக்கப்புறம் ஃபுல் சாங்ஸாகவே ஃபெஸ்டிவல் சாங்ஸ், தீபாவளி சாங், ஓணம் சாங், இந்த மாதிரி ஃபுல் சாங்ஸாகவே பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் ப்ரோக்ராமிங்லாம், ரிதம் கீ ப்ரோக்ராமிங்லாம் கற்றுண்டு கொஞ்சம் லவ் சாங்ஸ் எல்லாம் வந்து, எங்களுக்கு ஒரு டீம் இருக்காங்க நடிக்கிறவங்க, கேமரா, என் ஃப்ரெண்டு ஏஜே அலி மிர்சாக்குன்னு சொல்லி, அவர் வந்து மியூசிக் பண்ணுவார், கேமரா, டைரக்ஷன், எடிட்டிங் எல்லாமே பண்ணுவார், ப்ரோக்ராமிங் எல்லாமே மிக்ஸ். ஸோ நடிக்கிறவங்க, கொரியோகிராஃபர்ஸ் எல்லாமே இருக்காங்க. ஸோ அது ஒரு சைடு நிறைய, அதுவும் ஒரு சைடு பண்ணிகிட்டு இருந்தேன். அப்புறம் லிரிக் எழுதிக்கிட்டு இருந்தேன். லிரிக் எழுதுறேன்னு சொல்லி FBயில் போட்ட உடனே எனக்கு இண்டிபெண்டன்ஸ் சாங் லிரிக் எழுத சான்ஸ் வந்தது, எழுதி கொடுத்தேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் சேலஞ்சிங்கான சாங்ஸ் நீங்கள் எழுதுவீங்களான்னு கேட்டால் அந்த மாதிரி சாங்ஸும் எனக்கு எழுத வந்தது, எழுதி கொடுத்தேன். ஓகே. அதுக்கப்புறம் சில பக்தி பாடல்களுக்கெல்லாம் என்னை எழுத கூப்பிட்டாங்க, வெட்டுடை அம்மன், கிருஷ்ணர் பாட்டெல்லாம் எழுதி கொடுத்தேன். அதுக்கப்புறம் சில லேபிள்ஸில் வந்து இண்டிபெண்டன்ட் சாங்ஸ்லாம் எழுதி கொடுத்தேன். அப்புறம் ஒரு படத்துக்கும் எழுதினேன். ஸோ அதுவும் நாங்கள் எப்போவுமே வந்து பண்ணிகிட்டே இருப்போம் அந்த மாதிரியான கொலாப். இப்போ கூட அடுத்த கொலாப் வந்து வைரமுத்து சாரோட பண்ணியிருக்கோம். அது வந்து அவருடைய பர்த்டேக்கு அவர் ஒரு லிரிக் கொடுத்து எங்களை வந்து அந்த சாங்கை பண்ண சொன்னார். ஸோ என் ஃப்ரெண்டு தான் மியூசிக்கு,
ஏஜே அலி மிர்சாக்குன்னு சொல்லி நான் வந்து பாடியிருந்தேன். ஸோ அவர் தான் வந்து கேமரா டைரக்ஷன்லாம் பண்ணி அது எடிட் பண்ணி அது முடிஞ்சிருச்சு. அவர்கிட்ட சப்மிட் பண்ணிட்டோம். அது வரும் இப்போ சீக்கிரமாக நாட்படு தேரலில் இப்போ அது ரிலீஸ் ஆகும். ரொம்ப ஒரு நல்ல ஒரு சாங், விஷுவலி ஆடியோவாகவும் ரொம்ப நல்லா இருக்கும். அடுத்து அதுக்கப்புறம் இப்போ ஒரு 2 சாங் வந்து முடிச்சிருக்கோம். அது ஷூட்டிங் இனிமேல் தான். ஒரு சாங் வந்து ஒரு போட்டி சாங் மாதிரி 2 டான்சர்ஸ்க்கு நடுவில் கில்லி 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 என்று நானே அந்த மாதிரி ஜெகத்தை அந்த மாதிரி 2, அதாவது இந்த பஞ்சதந்திரம்ல 2 பேர் அடிச்சுக்குவாங்கல்ல, ஸோ அந்த மாதிரி நான் தான் லிரிக் எழுதினேன், நான் தான் பாடியிருக்கேன். அதுக்கப்புறம் இன்னொரு சாங் வந்து ஒரு நவராத்திரிக்காக 7 நவராத்திரி 9 இல்லையா, சாரி மாற்றிகிட்டே இருப்பேன் எப்போதும், சாரி. ஸோ 9 நாளைக்கு வந்து 9 அம்மனை வந்து கும்பிடுறோம். ஸோ அந்த ஒரு அம்மனுக்கும் ஒரு வரலாறு இருக்குது. ஆமாம், இப்போ வந்து ஸ்கந்த மாதா அப்படின்னா அது மதர் மாதிரி, அந்த முருகனுடைய இது மாதிரி அந்த மாதிரி சொல்லுவா இல்லையா. அந்த சித்திதாத்ரினா நீங்கள் கும்பிட்டீங்கன்னா எல்லாமே காரிய சித்தி ஆகிடும். அதுக்கு ஒரு முறை இருக்குது, இந்தந்த பூ வச்சு தான் வழிபடணும், இந்த மாதிரியான இருக்குல்ல, ஒரு ஸ்டோரி இருக்குது. அண்ட் இந்த விஷயங்கள்லாம் பவர் நீங்கள் பண்ணீங்கன்னா அந்த ஃபார்மாலிட்டிஸ்லாம் இருக்குல்ல, ஸோ அதை வச்சு நானே வந்து லிரிக் எழுதியிருந்தேன். ஸோ 9 ஸ்டான்ஸா வரும், ஒரு ஸ்டான்ஸாவும் அந்த பர்டிகுலர் டே கும்பிடுற அந்த அம்மனை பற்றி நான் எழுதியிருப்பேன். ஓகே, ஸோ அது நானே பாடியும் இருந்தேன் எழுதி. ஸோ அதுவும் இப்போ ஷூட் போயிருக்கு, அது இனிமேல் தான் வரும். ப்ளஸ் என் ஃப்ரெண்டு ஏஜே அலி மிர்சாக்னா அவர் ஒரு படம் பண்ணிகிட்ருக்காரு நாங்கள். ஸோ அதுலேயும் ஒரு நிறைய சாங்ஸ் இருக்குது. ஸோ போயிட்டுருக்கு, நிறைய வந்து போயின்ட்டுருக்கு. முன்னாடி சொன்ன மாதிரி நிறைய சாங்ஸில் உங்களுடைய வாய்ஸை நாங்கள் கேட்கலாம் அடுத்தடுத்து. ஓகே மேம். அண்ட் ஃபைனலாக வந்து அவகாட்சியில் ஸ்டார்ட் பண்ணோம், இப்போ அவகாட்சிலே முடிக்கணும்னு நினைக்கிறேன். ஒரு சாங் அவகாட்சியில் இருந்து எங்களுக்காக. ஓகே. ஜல்லிக்கட்டு பில்லா அவன் சிரிச்சா போகன் பில்லா, நெஞ்சாஞ்சுழுக்க கூட அவன் நீவி விடுவான் நல்லா, தொடைய தட்டி வந்தா திமிலையதும் துள்ள, அவன் மீசத்திருக பார்த்தே இழைச்ச அருகம்புல்ல, பொத்தி வச்ச பூரா முட்டு பூத்துருச்சா, அவகாச்சு அவகாச்சு அவமேல அவகாச்சு, அடிவானம் தூத்தாச்சு, இனி அவனாச்சு நானாச்சு. மேம், அந்த உங்களுடைய ஃபேவரட் சாங் வந்து பாடிடுங்க மேம், அந்த சாங் பாடிடுங்க. காதலம் யாரை வரும் யானுமே யாரை வரும், மணலும் மாமழையாய் கலந்தோம் கணாளனே, மணந்தோம் மணாளனே, வாரணம் ஆயிரமே சுழவே தோரணமே, கடவுள் சாயலிலே கணவன் வரும் விழா, வரமே விவாகமே, நீலாவை நீயும் கொய் கொய் கனாவில் உலாவே செல் செல், மெய் 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 சொல் பெண்மை வெல், என் கோனே உன் தாரா வந்தேனே உன்னோடு இல்லாளாக. தேங்க்யூ ஸோ மச் மேம். அண்ட் இந்த இன்டர்வியூக்காகவும் ரொம்ப ரொம்ப நன்றி மேம். தேங்க்யூ.